ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமி ஃப்ரீக்கு வந்துட்டேன். நாம இப்போ அரசு காலத்து சூழல் அப்படின்னு ஸ்குவாட் மாஸ்டர்ஸ் எங்கஸ்ட் சன் வால் வீரரின் கடைக்குட்டி சிங்கம் சீசன் 2 எபிசோட் 21 பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ஒன்று இதுக்கு முன்னாடி பார்த்த வாழ்க்கையை விட இந்த வாழ்க்கையில ரொம்ப நல்லா இருக்கே என்னோட ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு நமைகிறவோ இங்கே என்ன நடக்குது, இவங்க எப்படி இங்கே இதுக்கு முன்னாடி நான் வாழ்ந்த வாழ்க்கையில் எங்கள் வீட்டிலேருந்து என்னை அடித்து பற்றிட்டாங்க, எனக்கு எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. அப்படி இருக்கும்போது இவங்க தான் எனக்கு அடைக்கலம் கொடுத்தாங்க. இவங்க என்னோட கொஞ்சம் வயசு கம்மி தான், இருந்தாலும் எனக்கு ரொம்ப உதவி பண்ணாங்க, மேஜிக்லாம் கற்றுக் கொடுத்தாங்க. எனக்கு ஒரு வாழ்க்கையில் இன்னொரு வாய்ப்பாக கிடைச்சது இவங்களால தான். இவங்க இல்லைன்னா நான் இல்லை, இவங்க தான் என்னை மொத்தமாகவே உருவாக்குனாங்க. அப்படி நம்ம ஹீரோ மனசில் யோசிச்சுட்டு இருக்க, அந்த வெளாரியா இருக்காங்க பார்த்தீங்களா, டக்குன்னு அந்த பாலைவனத்தை சோலைவனமாக மாற்றிடுறாங்க. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு, ஏங்க என்னங்க பண்ணுறீங்க, கொடூரமாக இருந்த அந்த பாலைவனத்தை கூமாப்பட்டி மாதிரி எங்க அப்படின்னு சொர்க்கமாக மாற்றி விட்டீங்க அப்படி நம்ம ஹீரோ கேட்க, அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, சரி அதெல்லாம் இருக்கட்டும், அந்த தண்ணியை குடி அப்படின்னு கொடுக்க, அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவோ, தண்ணியா, இந்த தண்ணியை நான் கொடுத்தா இதுக்கப்புறம் சண்டை போடு அப்படி எதுவும் சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்ல, அதை கேட்டுட்டு அவங்க சொல்லுவாங்க வெளாரியா, ஆமாம் இந்த தண்ணியை நீ வாங்கி குடிச்சிட்டு என் கூட சண்டைக்கு வா அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோக்கோ என்னடா நடக்குது இங்கே, ஏதோ நடக்குது. முதல்ல சுப்புனி சப்புனி வந்தானுங்க, இப்போ வெளாரியா சம்மந்தம் இல்லாமல் இங்கே வந்துட்டு என் கூட சண்டை போடுங்கிறாங்க, என்ன நடக்குது இங்கே, சரி எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை வாங்கி குடிக்க, அப்புறமா வெளாரியாவோ இப்போ சண்டை போட ரெடியா, உன்னோட மொத்த மேஜிக்கையும் என்னோட மேஜிக் கிட்ட யூஸ் பண்ணு, இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கர வில்லத்தனமாக இருப்பாங்க. நம்ம ஹீரோவோ என்னோட மேஜிக் பவர் வச்சு இவங்கள டிஃபீட் பண்ண முடியுமா, இங்கே எதுக்காக இவங்க சண்டை போடுறாங்க, என்னடா இது ஒரே கடுப்பாக இருக்குதே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்க, அங்கே வெளாரியாவோ நீ கற்றுக்கிட்ட மொத்த வித்தியும் என்னன்னு என்கிட்ட காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மின்னலை இறக்குவாங்க பாருங்க, பயங்கரமாக இருக்குங்க. வரிசையாக வானத்துலேருந்து அப்படி இடி மின்னல்லாம் கீழே வர, அது அப்படி ஈட்டியாக மாறி அப்படி நிற்கும். நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு, என்னது இது இந்த அளவுக்கு மேஜிக்கா, இதில் நான் எப்படி சண்டை போட்டு ஜெயிக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் ஓடிட்டு இருப்பான். அந்த மின்னல் எல்லாத்தையுமே ஈட்டியாக மாற்றி நம்ம ஹீரோ நோக்கி அப்படி விடுவாங்க பாருங்க வரிசையா. நம்ம ஹீரோவோ அதுலேருந்து எஸ் ஆகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிக்கிட்டே இருப்பான். அட என்னடா அது இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது, இது எப்படா தடுத்து நிப்பாட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து நிப்பாட்டிட்டு ஓடிட்டே இருக்கான். இப்படியே போச்சுன்னா அவ்வளோதான், என்னை கொன்றுவாங்க. ஆனால் என்னோட டீச்சர் எனக்கு இன்னொரு வாழ்க்கையை கொடுத்தீங்க, அவங்க எதுக்கு என்னை கொல்ல வராங்க, டீச்சர் ஏங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ தப்பிச்சு ஓடி போயிட்டே இருக்க. இந்த பக்கம் அங்கே பார்த்தா வெளாரியா டீச்சர் பின்னாடி ஈடி மின்னெல்லாம் சேர்ந்து அந்த ஈட்டி வரிசையா நிற்கும். நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு வெள்ளாங்கின மாதிரி தான் இன்னைக்கு எவன் மூஞ்சில் முழிச்சனே தெரியலையே, என்னோட டீச்சர் எதுக்கு என்ன கொல்ல வராங்க, இருந்தாலும் பரவாயில்ல, நான் அந்த மானாவை யூஸ் பண்ணி இவங்களை அழிக்கிறேன், பின்னி அடிக்கும் பிட்டாடி தலையன் மேஜிக், அதை வச்சு அவங்களோட மானாவை அவங்களுக்கு எதிராக திருப்பி வாந்தி எடுக்க வச்சு சாகடிக்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தா வெளாரியா டீச்சரோ, ஏய் ஸ்டூடெண்ட்டு ஏப்பா அந்த சோடை அங்கே போட்டுட்டு போயிட்டு அதை விட்டுட்டு நீ எப்படி சண்டை போடுவ, உனக்கு கடைசி சான்ஸ் கொடுக்குறேன், நீ அதை வச்சு சண்டை போடு அப்படி சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோ கையில் அந்த பின்னி அடிக்கும் பிட்டாடி தலையனோட மேஜிக்கை அப்படி கையில் கொண்டு வந்துட்டு இருக்க. அதை பார்த்துட்டு டீச்சரோ, ஓ இந்த மேஜிக்கா, சரி சரி நீ அதை எப்படி யூஸ் பண்ணுறது பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஈட்டியெல்லாம் திருப்பி வச்சுக்கிட்டு வேகமாக அட்டாக் பண்ண விடுவாங்க பாருங்க. நம்ம ஹீரோவும் கையில் அந்த மேஜிக்கை ரெடி பண்ணிட்டு இருப்பான். அப்புறம் நம்ம ஹீரோவோ, டீச்சர் வேண்டாம் டீச்சர், நான் உங்களை காயப்படுத்த விரும்பல, இதெல்லாம் எதுக்கு, நம்ம எதுக்கு சண்டை போடுறோம், நிப்பாட்டிக்கலாம் அப்படி சொல்ல, அவங்க கேட்காம அட்டாக் பண்ண வருவாங்களா. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவோ, அப்படியா டீச்சர், அப்படின்னா நீங்கள் கற்றுக் கொடுத்த எல்லாத்தையுமே உங்களுக்கு எதிராக திருப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டே இருக்கும்போது டக்குன்னு அவங்க எல்லாத்தையுமே அந்த ஈட்டியை விட்டுருவாங்க. அது செம ஃபாஸ்ட்டாக நம்ம ஹீரோ கிட்ட போகும். நம்ம ஹீரோ அதை டாச் பண்ணி தப்பிச்சு போய்கிட்டே இருப்பான். நம்ம ஹீரோவோ, என்னடா அது நான் நினச்சதை விட ரொம்ப மோசமாக இருக்கும் போல இருக்கே, என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அப்படின்னு பார்த்து டக்குன்னு அந்த வெளாரியா டீச்சரோ சர்க்கிள் மேஜிக் மாதிரி போடுவாங்க பாருங்க, ஃபயர் சும்மா பற்றிக்கிட்டு வரும். நம்ம ஹீரோ அதை ஜம்ப் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்க, அடியிலேருந்து சங்கிலி, அதுவும் நெருப்பு சங்கிலி நம்ம ஹீரோட கால் அப்படி சுற்றும் பாருங்க. நம்ம ஹீரோவோ, இது எங்கேருந்து வந்துச்சு, இந்த மேஜிக் எப்படி இவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோவை டக்குன்னு பிடிச்சி கீழே இழுத்துட்டு நம்ம ஹீரோவோட உடம்ப சுற்றி அந்த சங்கிலி அப்படி இருக்கும் பாருங்க, அது ஃபுல்லாக பயங்கர நெருப்பு வர. நம்ம ஹீரோ வழியில, டீச்சர் ஏன் டீச்சர் இப்படி பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு கத்திட்டு இருப்பானா. அப்படின்னு பார்த்து அந்த டீச்சரு அந்த அம்பு இருக்குது பார்த்தீங்களா, மின்னல் அம்பு, அதை ஃபுல்லாக விட என்ன பண்ணுறது நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு அரைஸ் டெஸ் வெளியே வாடா அப்படின்னு சொல்லும்போது ஃபீனிக்ஸ் பறவை வரும் பாருங்க. அதை பார்த்தோன்னே இங்கே வெளாரியா டீச்சரோ, என்னது வாவ் சூப்பர்,
என்னோட ஸ்டூடெண்ட்டு டெஸ்ட் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறானா வேற லெவல் தான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது டெஸ்ட் பயங்கரமாக வெளியே வந்து நம்ம ஹீரோவோட சங்கிலி எல்லாத்தையுமே ஒட்டச்சு விட்டுரும். அங்கே இருக்க நெருப்பை அந்த ஃபீனிக்ஸ் பறவை அதோட நெருப்பை வச்சு அணைச்சி விட்டுரும். அப்புறமா பார்த்தா அந்த ஈட்டிலாம் வரும் பார்த்தீங்களா, மின்னல் ஈட்டி, அது வேகமாக வந்துட்டு இருக்க அதோட நெருப்பு வச்சு அந்த ஈட்டி எல்லாத்தையுமே பஸ்வமாக்கி விட்டுரும். இந்த பக்கம் வல்லாரிய டீச்சரோ, டெஸ்ஸு நீ பவர்ஃபுல்லு தான், ஆனால் நீ என்னை விட பவர்ஃபுல்லா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீனிக்ஸை மறுபடியும் சங்கிலியால் பிடிச்சி கட்ட அது ஹோ ஹோன்னு கத்திக்கிட்டே இருக்குமா. அதை பார்த்து நம்பிக்கிறவோ, டெஸ் ஃபீனிக்ஸ் நீ வந்ததுக்கு ரொம்ப நன்றி, இப்போ நீ இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சம்மனை கேன்சல் பண்ணி விட்ருவான். டெஸ்ட் திரும்ப போனோன்னே நம்ம ஹீரோ அப்படியே அந்த மானா பவர் இருக்குது பார்த்தீங்களா, பின்னி அடிக்கும் பிட்டாரி தலையன் மேஜிக், அதை யூஸ் பண்ணிவிட்டு இந்த பக்கம் நம்ம விளையாடுற டீச்சருக்கு மேலே அப்படியே ரவுண்டு கட்டி அந்த மானா பவர் நிற்க அதை அப்படியே அண்ணாந்து பார்த்துக்கிட்டு சொல்லுவாங்க, ஓ நான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுமா, ஆனால் இந்த சக்திலாம் என்ன ஒன்றும் பண்ண முடியாது, இதெல்லாம் ஒன்றோட மானாசக்தி யார் கம்மியாக இருக்கோ அவங்கக்கிட்ட தான் வேலை செய்யும், இதெல்லாம் என்ன ஒன்றும் பண்ணாது, நீ வேறு ஏதாச்சும் உனக்குள்ள ஒழிச்சு வச்சிருக்கியா அப்படின்னு சொல்ல அதை கேட்டு நம்ம ஹீரோவோ, இல்லை டீச்சர் என்கிட்ட இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை, இதுதான் என்னோட கடைசி பவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க அவங்க திருப்பி அட்டாக் பண்ண வருவாங்க. நம்ம ஹீரோவோ, இதுக்கு மேலே நான் செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, இதுதான் என்னோட கடைசி முயற்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வேகமாக கிட்ட ஓடுவானா. இந்த பக்கம் அந்த டீச்சரோ அவங்க சக்தி ஃபுல் பவர் யூஸ் பண்ணிட்டு சொல்லுவாங்க, டேய் கிட்ட ஓடி வராத, நான் என்னோட ஃபுல் மேஜிக் பவர் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டிராகனெல்லாம் உருவாக்குவாங்க பாருங்க, பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்கும். அதுக்கு வாயிலிருந்து அந்த மின்னல் ஈட்டிலாம் வந்துட்டு இருக்கும். நம்ம ஹீரோ அதெல்லாம் கண்டுக்கிடாமல் வேகமாக கிட்ட ஓடிட்டு அப்படி குனிஞ்சு எஸ்கேப் ஆகிலாம் ஓடிட்டு இருப்பான். அது திருப்ப திருப்ப வந்து வேகமாக அட்டாக் பண்ண வருமா. அந்த பக்கம் அந்த டீச்சர் சும்மா பயங்கரமாக நிற்பாங்க. நம்ம ஹீரோ அந்த சேட ஹெல்மெட்டை மாட்டிட்டு வேகமாக ஓடி வந்துட்டு இருப்பான். இந்த பக்கம் அதை பார்த்துட்டு அந்த டீச்சரோ, எதுக்குடா அப்படி பண்ணுற, இந்த பாரு இந்த பவரை பாரு, இதை பார்த்துருமா நீ என் கிட்ட வந்துக்கிட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு இருக்க. பின்னாடி பார்த்தா வாயிலிருந்து மின்னல் வர பயங்கர டிராகன் மாதிரி ஒன்று நின்றுட்டு இருக்கும். நம்ம ஹீரோ அதை கண்டுக்காமல் வந்துட்டே இருக்கும்போது அதுக்கிட்ட வந்து மின்னனால அட்டாக் பண்ண வர இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ ஒரு சின்ன கத்தி எடுத்து அந்த கத்தி ஃபுல்லாக சேட பவரை வச்சு கவர் பண்ணி ஒரு வீசு வேகமாக வீசுவார் பாருங்க. அது சைன்னு வேகமாக போக அதை பார்த்துட்டு இதை நான் கவனிக்கலையே அப்படி சொல்லிட்டு விளையாட டீச்சர் பார்த்துட்டே இருக்கும்போது டக்குன்னு அந்த விளையாட டீச்சர் முதுகு பின்னாடி போய் சர்ட்டுன்னு குத்திரும். அப்படி சொல்லிட்டு அவங்க அப்படியே கீழே விழுந்துருவாங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவோ, என்னடா நடக்குது, ஏன்டா இப்படி நடக்குது, டீச்சர் உங்களுக்கு நான் இப்படியா மரியாதை பண்ணணும், நீங்கள் என்னோட வாழ்க்கையவே திருப்பி கொடுத்தவங்க, இங்கே என்னடா நடக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ குழம்பிட்டு இருப்பான். ஆனால் நம்ம ஆடியன்ஸ் நீங்கள் குழம்பக்கூடாது, இல்லை இது வெறும் இல்யூஷன் தாங்க, இது வந்து நிஜம் கிடையாது, இந்த பாலைவனா இவனை சோதிக்குது அதனால தான். ஆனால் நம்ம ஹீரோக்கு இது இல்யூஷன் மாதிரியே தெரியாது, இது எல்லாமே நிஜம் மாதிரியே இருக்கும். அதனால தான் நம்ம ஹீரோ ரொம்பவே குழம்பி போய் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். இந்த பக்கம் பார்த்தா அந்த விளையாட்டு டீச்சரே நான் குத்திட்டேனே அப்படி சொல்லிட்டு கவலைப்பட்டுட்டு இருப்பான். அங்கே அந்த சப்பனியை கொண்டா பாருங்க, அதுவும் இல்யூஷன் தான். இங்கே இந்த விளையாட்டு டீச்சரை கொண்டா பார்த்தீங்களா, அதுவும் இல்யூஷன் தான், இது ஒன்றும் நிஜம் கிடையாது. ஆனால் நம்ம ஹீரோக்கு இன்னும் அது புரியல, இது நிஜம்னே நினச்சிட்டு இருப்பான். அப்புறமா இந்த பக்கம் பார்த்தா அந்த டீச்சர் அப்படி படுத்து கிடப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, ஓ ஜின் நீ அதனால தான் உன்னோட ஸ்வாடை யூஸ் பண்ணாமல் அப்படி வெறுங்கையால் நின்றுட்டு இருந்தியா, இந்த சின்ன கத்தியை வச்சு நான் அட்டாக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவோ, என்னை மன்னிச்சிருங்க, நான் இப்படி பண்ணணும்னு நினைக்கல, இது ஏன் அப்படி நடந்துச்சு, ஏன் நீங்கள் சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க. அப்புறமா பார்த்தா அந்த டீச்சரோ, உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஜின் அப்படி சொல்லிட்டு அப்படி மறைஞ்சு போயிடுவாங்க. அப்போ தான் தெரியும் நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு, என்னது மறைஞ்சு போயிட்டாங்களா அப்படின்னா அது இல்யூஷன் தானா, அட கடவுளே இப்போ தாண்டா எனக்கு நிம்மதியாக இருக்குது. அங்கே பார்த்தா சப்பனியை கொண்டுட்டேன் நினச்சிட்டு இருக்கும்போது இங்கே பார்த்தா டீச்சரையும் கொண்டுட்டேன், இதெல்லாம் இல்யூஷன் நினச்சா தாண்டா எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது அப்படி நம்ம ஹீரோக்கு இப்போ தாங்க தெரியுது இது ஒரு இல்யூஷன் அப்படின்னு. நம்ம ஹீரோ இப்போ சொல்லுவான் பாருங்க, இது என்னதான் இல்யூஷனாக இருந்தாலுமே நான் என்னோட டீச்சரை கொண்டேனா, நான் ஏன் இப்படி பண்ணேன், சே இப்படி இருக்குன்னே அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசில் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருப்பான். அப்புறமா நம்ம ஹீரோ அங்கேருந்து நடந்து போயிட்டே இருப்பான். அங்கே பார்த்தா அந்த இடமே ரொம்ப இருட்டாக இருக்கும். அந்த இடத்துல அப்படி மண்ணில் ஸ்வாடெல்லாம் வரிசையாக சொருவி வச்சுருக்குமா. நம்ம ஹீரோ அதெல்லாம் பார்த்துட்டு, என்னது வானம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, இடமும் ரொம்ப இருட்டாக இருக்குது, தரையில் ஸ்வாட் இருக்குது அப்படின்னா இதுவும் இல்யூஷன் தானா, என்னடா இந்த இடம் ஓவர் இல்யூஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நடந்து போயிட்டே இருக்கும்போது பார்த்தா முன்னாடி பிரம்மாண்டமான ஒரு வெளிச்சங்க. அதை பார்க்கவே முடியல நம்ம ஹீரோவால், என்னடா அது இவ்வளோ வெளிச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்த்தா அங்கே யாரோ ஸ்வாடை வச்சு நின்றுருப்பாங்க. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு, அப்பாவா, அப்பா மாதிரி இருக்க, இல்லை 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 இது அப்பா இல்லை வேற யார மாதிரி இருக்கு,
ஆட இது அந்த தெம்மாரு ரன்காண்டிலு டேய் இவனா முதல்ல அந்த சேடா கார்டு கூட கான்ட்ராக்ட் போடுவேன், இவன் எப்படி இங்கே நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டே இருக்கும்போது அங்கே இருக்க அந்த டெமாரோ கையில் சேடை பவர் மாதிரி ஒரு சொடக்க விடுவான் பாருங்க. இங்கே இருக்கிற நம்ம ஹீரோக்கு அந்த சேடை பவர் அப்படி பிடிச்சி அமுக்கும். நம்ம ஹீரோவால் எந்திக்க முடியாது. என்னது இது, இந்த ப்ரெஷரு, இந்த அளவுக்கு ஒரு அழுத்தம், என்ன நடக்குது அப்படி சொல்லிட்டு வாயிலிருந்து ரத்தத்தை கக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ அப்படியே அந்த டெமாரை பார்ப்பான் பாருங்க. இவன் முன்னாடி நான் ஒரு பூச்சி மாதிரி முட்டி போட்டு நின்றுட்டுருக்கேன், இவன் ஒரு கடவுள் மாதிரி பார்க்குறான் என்னைய. இவன் கடவுள் மாதிரி இருக்கான், இவனோட சக்தி வேறு லெவலில் இருக்கே. இருந்தாலும் நான் இவன்கிட்ட வந்து மண்டி போகிறதுக்காக வரல, இவன்கிட்ட ஜெயிச்சுட்டு இந்த இடத்துல நான் அந்த சேடோ சோடை எடுக்க தான் வந்திருக்கேன். நான் என்னோட அந்த சேடோ சோடை எடுக்கிற வரைக்கும் இங்கேருந்து போக மாட்டேன். டே டெமாரு, நீ வேணா இதுக்கு முன்னாடி பெரிய அப்பா டக்கராக இருக்கலாம், ஆனால் இதுக்கப்புறம் நான் தாண்டா அப்பா டக்கரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஸ்வாட் எடுத்துட்டு விட்டா மாட்டேன்டா, நீ என்னை கொண்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதெல்லாம் தாங்கிட்டு அப்படியே எந்திரிச்சு வருவான் பாருங்க. என் கையால் உன்னை வெட்டுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பட்டன்னு வந்துக்கிட்டே இருக்க. இந்த பக்கம் பார்த்தா அந்த தெம்மார் இருக்கான் பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி லைட்டாக சின்னுங்க நான் சிரிக்கிற மாதிரி. அதை பார்த்துட்டு இந்த பக்கம் ஒருத்தவங்க இருப்பாங்களா, அவங்க தெம்மாரு நீ சிரிச்சியா, நீ எப்படா சிரிச்ச அப்படி சொல்லிட்டு ஒரு மிரர் மாதிரி இடத்துலேருந்து வெளியே வந்து நீ சிரிச்ச, நான் பார்த்தேன், இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நீ சிரிச்சிருக்கனா, அவன் உன்னை இம்ப்ரெஸ் பண்ணிட்டான் போல இருக்கு, 1000 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இந்த மாதிரி ஒருத்தன் வர அப்படி சொல்லிட்டு ஒரு லேடி வந்து நிற்பாங்க. அவங்க அந்த தெம்மாரோட ஒய்ஃப் போல இருக்கு. அவங்க இங்கே தெம்மாரை பார்த்துட்டு ஓ இத்தனை வருஷம் கழிச்சு சிரிச்சிருக்க, அதுக்கு அந்த பையன் தானே காரணம் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த சேடா போரை பிடிச்சி அமுக்கிட்டு இருக்க, விட மாட்டேன் நான் வருவேன் சொல்லிட்டு கஷ்டப்பட்டு வந்துட்டு இருப்பானா. அதை பார்த்துட்டு அந்த தெம்மார் ஒய்ஃபோ ஓ இந்த பையன் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கானே அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. இங்கே நம்ம ஹீரோவோ நான் இங்கே வர்றதுக்காக இல்யூஷனாக இருந்தாலுமே என்னோட அண்ணன்களை கொண்டிருக்கேன், எனக்கு ரொம்பவே பிடிச்ச அந்த டீச்சரை கொள்கிற மாதிரி இல்யூஷன் வர வந்திருக்கு, இதெல்லாம் தாங்கிட்டு நான் இங்கே வந்திருக்கேனா இவங்ககிட்ட அடிபட்டு திரும்ப போகிறதுக்கா, இல்லை நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பல்ல கடிச்சிக்கிட்டு அப்படி வந்துக்கிட்டே இருப்பான். இந்த பக்கம் பார்த்தா அந்த தெம்மார் ஒய்ஃபோ விடுப்பா, அவன் தான் இந்த அளவுக்கு சூப்பராக பண்ணிட்டானே, எல்லாத்தையுமே டெஸ்ட் எல்லாத்தையுமே பாஸ் பண்ணிட்டான், எதுக்காக இப்படி பண்ணுற அப்படி சொல்ல அதை கேட்காம டெம்மார் மறுபடியும் ஸ்வாட தரையில் ஒரு சொருவான் பாருங்க. போட்ட பொருளை சேட பவர் பயங்கரமாக வரும், சரசர நம்ம ஹீரோ கிட்ட வர. அதை பார்த்துட்டு அந்த டெம்மரோட ஒய்ஃபோ டெம்மரு நீ என்ன பண்ணுற, நீ அவனை கொல்லவா போற, டெஸ்ட் தானே பண்ணிட்டு இருக்க, டெஸ்ட் பண்ணால் டெஸ்ட் முடிஞ்சிருச்சு இதோட, இதுக்கப்புறம் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, வேண்டாம் இரு அப்படின்னு சொல்லி திரும்பி பார்ப்பாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேடோ பவர்லாம் அடிச்சு அப்படி வெளியே வருவான் பாருங்க. அதை பார்த்துட்டு டெம்மர் ஒய்ஃபோ பரவாயில்ல விடு, நீ ஏதோ பண்ணு, இது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, அந்த பையன் ஒன்றை மாதிரியே பண்ணுறான்டா, நீ எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வளர்ந்தியோ அதே மாதிரி அவனும் ஸ்ட்ராங்காகவே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே இருக்க டெமார் சும்மா இல்லாமல் மறுபடியும் வெந்த புண்ணில் வேலை பாய்க்கிற மாதிரி அங்கே இருக்கிற எல்லா ஸ்வாடையும் அப்படி தூக்கி நேராக நம்ம ஹீரோவை பார்த்து அட்டாக் பண்ண விடுவான் பாருங்க. சரன்னு அங்கே இருக்க எல்லா ஸ்வாடும் நம்ம ஹீரோ போட்டு குத்தி தொலைச்சிட்டு போய்கிட்டே இருக்கும். நம்ம ஹீரோ அதெல்லாம் டாச் பண்ணிட்டு மூஞ்சி முகர கை காலெல்லாம் ரத்தமாக இருக்க, ஆனால் நம்ம ஹீரோவோ உன்னை விட மாட்டேன் அப்படி கத்திக்கிட்டு அதெல்லாம் வாங்கிக்கிட்டு அப்படியே வருவார் பாருங்க. நம்ம ஹீரோ காலு முதுகு எல்லாத்தையுமே ஸ்வாடெல்லாம் குத்திருக்கும், இருந்தாலும் அந்த சேடோ பவரை யூஸ் பண்ணி அப்படி வருவார் பாருங்க. டெம்மார் அப்படி நின்றுட்டுருப்பான். நீ என்னை என்ன பண்ணாலும் அதை பற்றி நான் கவலையே பட மாட்டேன், இதுதான் நான் யாருன்னு தெரியுமா, நான் தாண்டா ஜின் ரன் கேண்டில் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வெட்டுறதுக்காக ஸ்வாடில் அந்த சேடோ பவரை யூஸ் பண்ணிட்டு சாவிடோ அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு அந்த ஸ்வாடை வச்சு வெட்டுவார் பாருங்க. அப்படின்னு அவன் அப்படி அசால்ட்டாக பார்த்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோ அந்த ஸ்வாடை வச்சு அடில அந்த எட்டமே சும்மா பொழந்துக்கும், அவ்வளோ தூரம் அடி விழுங்க, தரையெல்லாம் பேந்துக்குமா, பார்த்தா அவன் இங்கே இருக்க மாட்டான். நம்ம ஹீரோ பல்ல கடிச்ச கடியில் பல்லு உடஞ்சி கீழமே விழுந்துரும். நம்ம ஹீரோவோ எங்கடா எங்கே போன, நான் உன்னை கொல்ல தாண்டா வந்திருக்கேன், என் கையால் நீ சாக போற, உடனே இங்கே வாடா, உன்னை கொல்ல தான் நான் வந்திருக்கேன், என் கையால் தான் உனக்கு சாவு அப்படின்னு சொல்ல அப்பன்னு பார்த்து டக்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும். அது அந்த டெம்மரோட சவுண்டு தாங்க. அவன் சொல்லுவான், அப்பா குழந்தை ஏன் இவ்வளோ கோவப்படுற, என்னம்மா வயசாகுது உனக்கு, நீ எதுக்கு இங்கே வந்திருக்க, என்னை கொல்லவா வந்திருக்க, லூசு பயல,
நீங்கள் வந்து அந்த ஹுவாங்ன்ற அவனை பார்த்து அந்த ஸ்டேட்டஸோட வாங்கி நீ ரொம்ப பவர்ஃபுல் ஆகணும், அதுக்காக தானே வந்திருக்க. அதை விட்டுட்டு என்ன கொல்ல வந்திருக்கேன் கில்ல வந்திருக்கேன்னு பைத்தியக்கார மாதிரி பேசிகிட்டு இருக்க. ஒழுங்கா நீ எதுக்கு வந்தியோ அதை மட்டும் பாரு. என்ன கொல்லுவான், நம்மளை கொல்லுவான், நான் ஏற்கனவே செத்துட்டேன்டா பைத்தியம் அப்படி சொல்ல, நம்ம ஹீரோவோ என்னது ஏதோ குரல் கேட்குது, டெமரோட குரல் தானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்க்க, இதோட இந்த எபிசோடு இங்கே முடிஞ்சது. யாரெல்லாம் அடுத்த எபிசோடுக்காக பயங்கரமாக வெயிட் பண்ணுறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல ஆராய்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம அனிமி ஃப்ரீக் 2.0 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. அந்த சேனல்ல காப்பிரைட் இஷ்யூ இருக்கறனால இந்த சேனல்ல தான் தொடர்ந்து வீடியோலாம் வந்துட்டு இருக்கும். நீங்க தொடர்ந்து இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னா இந்த சேனல் அனிமி ஃப்ரீக் TN 2.0 நீங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்களோட சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. உங்களோட சப்போர்ட் இல்லைன்னா என்னால் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. இந்த அனிமி ஃப்ரீக் TN 2.0 புது சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட லவ்வையும் சப்போர்ட்டையும் கொடுத்துருக்கீங்க, அதுக்கு ரொம்பவே நன்றிங்க. இப்போது கமெண்டில் அவங்க லவ்வையும் சப்போர்ட்டையும் கொடுத்தவங்கள நான் ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணுறேன். நரேஷ்குமார், வாலின் முகமது, சித்ரா, பாலகிருஷ்ணன் பாலா, அருண்ராஜ், தமிழ், முகமது இக்ராம், சங்கர் ராக்ஸ் கேமிங், சிவா, முகமது இன்சமாம், சோல் கேமிங், தருண், சாம், யூசுப், ஆகாஷ், சுரேஷ் சந்தோஷ், தீபக், சதீஷ், கலைமதி தமிழ், முகமது பஷீர், ஆல்பின் கட்ஸ், திலீப் வெங்கட், ஒயிட் ஃபேங்க், பிரகாஷ், தீனதயாளன், ஸ்ரீஹரி, முகமது இக்ராம் ஹனி, ராஜா, விஜி, ஏகே, கே விக்னேஷ், நரிக்கூட்டம், சரவணன், பி லத்தி, மகாலிங்கம், சிம்பிளி மொபைல்ஸ், முகமது லுக்மான், மெல்வின் பேட்ரிக், பிளாக் ஸ்குவாட், டெவில் குவீன், தேவ் இவங்க எல்லாத்துக்குமே ரொம்பவே நன்றி. நான் இன்னும் நிறைய பேரை மிஸ் பண்ணியிருப்பேன், அவங்களாம் அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுறேன், யாருமே கோச்சுக்கிடாதீங்க.